நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை வழிநடத்தட்டும். என் கண்மலையும் என் மீட்பருமான என் பிதாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உடைய சன்னிதானத்தில் பெரிதியாயிருக்க உடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடனே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, நாம் கடந்த நாளை பார்த்தோம், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். சோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தர் உன்னோடு கூட தான் இருப்பார், உன்னை கைவிடவே மாட்டார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு சொல்லுகிறார் என்றால், ஏன்னா இந்த வார்த்தையை திரும்பவும் அவரிடத்திலேயும் சொன்ன வார்த்தை இருக்கிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எதிர்த்து நிற்பதில்லை, இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உன்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஏன் கைவிட மாட்டார்? யாரை கைவிட மாட்டார் என்று பார்த்தால், அது அநேக காரியங்கள் வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தியானத்திற்காக ஒரு 3 காரியத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோ இங்க நம்ம பார்க்கிறோம், யாரை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது தேவன் யாரை அழைத்திருக்கிறாரோ அல்லது யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார் என்கிறார். சோ ஆண்டவர் இங்கே மோசேக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்கிறார் என்றால் யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். யோசுவாவை அழைக்கிறார். மோசேயை அழைக்கும் பொழுது சொன்ன வார்த்தை அது நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று மோசேயை அழைக்கும் பொழுது அந்த வார்த்தையை என்ன செய்கிறார்? மோசேக்கு சொன்னார். அதே வார்த்தையை யோசுவாவை அழைக்கும் பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவன் உன்னை கைவிடாததற்கு காரணம் என்னவென்றால், உன்னை அழைத்தவர் நான் இருக்கிறேன். அதனால் அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். யாரையெல்லாம் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு நம்மளை ஒரு நாளும் நம்மளை என்ன செய்யாது? கைவிடவே விடாது. வாசிப்போமே. இப்போ நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்திலே, ஆதியாகமம் 28:15 நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே யாக்கோபை குறித்து என்ன செய்ய சொல்கிறார்? நான் உன்னுடனே இருந்து இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஏன்னா உன்னை அழைச்சிட்டேன். ஆனா உனக்கு நான் செய்யக்கூடிய காரியத்தை செய்து முடிக்கிற வரை உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிடவே மாட்டேன். நீ போய் திரும்பி வருகிற வரை உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஏன்னா உன்னை அழைச்சிட்டேன், உன்னை தெரிந்தெடுத்து விட்டேன். ஆனா இங்கே ஏசாதான் வந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார் என்றால், யாக்கோபை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவனைத்தான் அழைத்தார், ஏசாவை அழைக்கவில்லை. ஏன்னா ரோமர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ரோமர்ல 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் யாரை தெரிந்தெடுக்கிறார்?
யாக்கோபை தான் தெரிந்தெடுத்து அழைத்திருந்தார். அதனாலதான் அங்கே சொல்லுகிறார். ஏன்னா இது எங்க இருக்கு? மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். மல்கியா 1:2. நான் உங்களை சிநேகிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஆனாலும் நான் யாரைத்தான் சிநேகித்தேன்? யாக்கோபை தான் சிநேகித்தேன். ஏன்? அவனை நான் தெரிந்து கொண்டேன். அவனை தாயின் கருவில் இருந்து அவனை அழைத்தேன். இப்ப அவனை அழைத்து ஆண்டவர் அனுப்பும் பொழுது, ஆரானுக்கு அனுப்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், நான் உன்னை என்ன செய்வேன்? கைவிட மாட்டேன். கைவிடவே என்ன செய்ய மாட்டேன். ஏன் அவனை நான் அழைச்சிருக்கேன். அழைத்த ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே. பவுல் சொல்லுவார் 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, ஆண்டவர் பரிசுத்த அழைப்பினாலே அவர் என்ன செய்திருந்தார்? அழைத்திருந்தார் என்று சொல்லுவார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலத்து முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய தீர்மானத்தின் மனிதன் அவனை அழைத்திருக்கிறார். ஏன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 8:28 வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம எப்படி அழைத்தாராம்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே நம் தாயின் கருவியை உருவாவதற்கு முன்பதாகவே நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர். பவுல் சொல்லுவார் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்படி இருந்தும் நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே நம்மை அழைத்ததே. நம்மை ஒவ்வொருவரையும் என்ன செய்ய அழைத்து இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அழைத்து நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறார். அதனால் அவர் அழைத்திருக்கிறபடியினாலே நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் அழைத்து விட்டார் என்றால், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார் என்றால், ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்மை என்ன செய்ய மாட்டார்? அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடாத தேவன் நம்மளோடு கூட என்ன செய்யறார்? இருப்பார். ஏன்னா ஒரே ஒரு காரியம், நம்மளை அழைத்து விட்டார். அந்த அழைத்த தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அதுதான் நீங்க என்ன செய்யறார் சொல்லுங்க. இந்த முதல் காரியமாக பார்க்கிறோம். கர்த்தர் யாரெல்லாம் அவனை அழைத்திருக்கிறாரோ, அழைத்த ஒவ்வொரு நபர்களையும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் வேதத்தில் எல்லாரையும் நீங்க பார்க்கலாம். ஆபத்துகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர்களை எல்லா விதத்திலையும் தப்புவித்து அவர்களை காக்க, அவரை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக என்ன செய்வார்? வேதத்துல எல்லாரையும் நீங்க பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களை பாருங்க. யாரெல்லாம் தேவன் அழைத்திருக்கிறாரோ, அழைத்தவர்களை அவர் என்ன செய்த? கைவிட. ஏன்னா 1 தெசலோனிக்கேல சொல்லுவார் 4:7 உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு என்ன செய்து? பரிசுத்தமா இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். நாம் பரிசுத்தமா இருப்பதற்காகவே நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுடைய சித்தமாகவும் இருக்கு என்று என்ன செய்தார் சொல்றார். நாம் பரிசுத்தமா இருப்பதுதான் அவருக்கு சித்தம். அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். நம்மளை தாயின் கருவில் இருந்து உருவாக முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர். அந்த அழைத்தவர் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். மனிதர்கள் கைவிடலாம், நம்மை நம்பினவர்கள் கைவிடலாம், உற்றோர்கள் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், நாம் எதிர்பார்த்தவர்கள் கைவிடலாம். ஆனால் நம்மை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறாரே, அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலகவும் மாட்டாரு, அவர் கைவிடவும் மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் யாரை கைவிட மாட்டார் என்றால், சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துல 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 37:28
கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. கைவிடாமல் என்ன செய்கிறாரா? அவங்களை காக்கிறவராக இருக்கிறார். கைவிடாமல் என்ன செய்கிறார்? காக்கிறார். சோ பரிசுத்தவான்களாய் இருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கைவிடவே மாட்டார். அதான் இங்க சொல்லுது. 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி ஆபத்துக்கு இறந்து தங்களுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்திருக்கிறதையும் நான் காணவில்லை. எனது இறந்திருக்கிறதையும் நான் காணவில்லை. நல்லா வாசிங்க. இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. அப்படி நீதிமான் தேவனால் அழைக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான் கைவிட்டதா நாம் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற சங்கீதம். எவ்வளவு ஒரு கான்பிடன்ட்ல, எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்களேன். இந்த இடத்துல நீதிமான் கைவிட்டத பார்த்ததே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதிமான் ஒரு பொழுதும், அதாவது பரிசுத்தவான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவன் கைவிடப்படுவதே இல்லை. பவுல் சொல்லுவார் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்துல சொல்லும் பொழுது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல சொல்லுவாரு நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாம் நிச்சயித்து இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், ஏதும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏன்னா நீதிமான ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். 91ஆம் சங்கீதத்துல நம்ம பார்ப்போம். 14வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரை அந்த 3 வசனங்கள்ல ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? அந்த நீதிமானுக்கு என்ன பண்றாரு? பிராமிஸ் பண்றாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 91ஆம் சங்கீதத்துல 14ல இருந்து 16, 16, 15, 16 அதுல ஒரு 8 காரியத்தை சொல்லுவார். எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார் அப்படிங்கிறது 8 காரியத்தை சொல்லுவார். 14ஆம் அதிகாரத்துல 2, 15ஆம் அதிகாரத்துல 4, 16ஆம் அதிகாரத்துல 8 காரியம் சொல்லப்படுறது. இது யாருக்கு? நீதி. அவ்வளவு 15வது வசனத்துல சொல்லுவாரு, நீதிமானுக்கு அந்த பாதுகாப்பு ஒரு ப்ராமிஸா இருக்கும். 15வது வசனத்தை வாசிங்களே. அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தருளுவேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். அது ஒரு 4 காரியத்தை அந்த இடத்துல என்ன செய்ய சொல்லுவார். அதுல ஒரு காரியம் என்ன செய்வாங்க? தப்புவிப்பார். அப்ப நீதிமான் என்கிற ஒரு நபர் இருக்கிறான் என்றால் அந்த நீதிமானை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்பட்டதை பார்த்ததே. ஏன்னா அவர் கைவிடாதவர். நீதிபதிகள்ல வாசிக்கிறோம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல. நீதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஏன் தேவன் கைவிட மாட்டாரே நீதிமானே? நீதிமான் எப்பொழுது ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருப்பார். நீதிமானை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். பரிசுத்தவானை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் அழைத்தவர்களை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவர் கைவிடாதவர். அதுதான் நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. ஒவ்வொரு நபரையும் பார்க்கிறோம், ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒவ்வொரு நீதிமான்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அவர் கைவிட்டதாக சரித்திரமே என்ன செய்யவில்லை. ஆனா இம்மை பொழுது கைவிட்டதை போல நம்ம என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்து சொல்லலாம்,
ஆனால் அவர் உருக்கமான இரக்கங்களினாலே கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? சேர்த்துக் கொண்டார். சில நேரங்களை கைவிட்டது போல இருக்கலாம், கர்த்தர் நம்மை விட்டு விலகினது போல இருக்கலாம், அப்புறம் போகிறவர்கள் போல காணப்படலாம். ஆனால் அவர் இப்பொழுது உண்மையில நோக்கமாக வெளியிருந்தவர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் ஒரு நாளும் கைவிடப்பட. கடைசியாக பார்க்கிற மூன்றாவதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாரை கைவிட மாட்டார்? அழைத்தவனை கைவிட மாட்டார், பரிசுத்தவனை கைவிட மாட்டார். மூன்றாவது, தேவனை தேடுகிறவனை கைவிடவே மாட்டார். 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை, நீ கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஏனென்றால் உம்மை அவர்கள் தேடுகிறவர்கள் அல்லவா, உம்மை நாமத்தை தேடுகிறவர்கள் அல்லவா, அவர்களை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன். அவரை தேடுகிற எல்லா இடத்திலேயும் அவர் இருப்பார். அவரை தேடும் பொழுது நமக்கு வெளிப்படுவார். அதுதானே போன வாரத்தில் நான் சொன்னேன். 1 நாளாகமத்தில் தாவீது சொன்னார் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அவனை தேடினால் உனக்கு வெளிப்படுவார், அவரை விட்டேறி ஆகிய உன்னை கைவிடுவார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர். நீர் அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். என்றைக்கும் என்ன செய்வார்? கைவிடுவார். ஆனா நீதிமானை கைவிட மாட்டார், பரிசுத்தவானை கைவிட மாட்டார், அழைத்தவனை கைவிட மாட்டார், தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். சங்கீதம் 105ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம், கர்த்தரை தேடுகிற இருதயம், கர்த்தருடைய தேடுகிற இருதயம் என்ன செய்யும்? மகிழும். ஏன்னா கர்த்தரை தேடினுடைய இருதயம் ஏன் மகிழுகிறது என்றால் காரணம் என்னவென்றால் கர்த்தரை கைவிட. கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே. ஆனா சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 45:19 வாசிங்க. 19:19. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததி கண்டதில்லை சொன்னதே. விருதாவா தேடாதீங்க. நீங்க தேடுனா உங்களை கைவிட மாட்டேன். ஆனா நீங்க விருதாவா தேடுறீங்கன்னு சொன்னா நோ யூஸ். அதனாலதான் 55:6 சொல்லுவார். ஏசாயா 55:6 எப்ப தேடணுமா? கர்த்தரை கண்டடையத்தக்கதாக என்ன செய்யுங்க? சமயத்திலே தேடுங்கள். அவர் சமயமாய் இருக்கும் போது அவரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் என்ன செய்யுங்க? தேடுங்க அப்படின்னா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு விருதாவாக சொல்லவில்லை. சும்மா சொல்லி வைக்கல, என்னை தேடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க தேடுனீங்கன்னு சொன்னா நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். ஆனா கண்டடையத்தக்க நேரத்துல, கண்டடையக்கூடிய சமயத்துல கர்த்தரை என்ன செய்யணும்? தேடும் பொழுது அவர் சகாயம் செய்கிறவனாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்றேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல
ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடினா நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் பரிதாபத்தில் கேட்கிறார். சரிங்களா? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 14 சங்கீதம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 14 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஒருவனும் என்ன செய்து இல்லை. கர்த்தரை தேடக்கூடிய அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யணும் வேணும். அப்படி இருந்தது என்றால் நம்மளை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிட. Never forsake, never leave. அவர் உன்னை விலகவோ மாட்டார், உன்னை கைவிடவோ மாட்டார். ஆண்டவர் நம்மளை கைவிடாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மை அழைத்தவர் பரிசுத்தமானவர். அதனால் நாமும் பரிசுத்தமாக என்ன செய்யப்பட வேண்டும்? இருக்க வேண்டும். என்னுடைய அழைத்தவர் பரிசுத்தர், அது நமக்கு நன்றாய் தெரியும். அவர் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கும் பொழுது நம்மை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் நம்மை அழைச்சிட்டாரு. அவர் கைவிட மாட்டாரு. ஆனா அழைத்தவர் எதற்காக அழைத்தார்? நம்முடைய பரிசுத்தத்திற்காக அழைத்தார். அந்த பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஏன்னா நீதிமானை கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. பரிசுத்தவானை கைவிட்டதாக சரித்திரமே இல்லை வேதத்துல. எந்த ஒரு பரிசுத்தவானையும் எந்த ஒரு நீதிமானையும் கர்த்தர் என்னை கைவிட்டதாக வேதத்தில் பார்க்கவே முடியாது. யாரை கைவிட்டார்? துன்மார்க்கர்களை, பாவிகளை அவர் கைவிட்டார். நீதிமானை விட்டு பரிசுத்தவானை விட்டு அவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிட்டதாக சரித்திரத்தில் பார்க்கவே முடியாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நம்ம வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாக்கையை பார்க்கிறோம். யாரையாவது நீதிமானை கைவிட்டு இருக்காரா? யாரையாவது என்ன செய்தாரு? அவர் என்ன செய்து விலகி இருக்காரா என்று பார்த்தால் ஒருவேளை நமக்கு சிந்தையை வரலாம், யோபை கைவிட்டார்ல அப்படின்னு சொல்லி. கர்த்தர் கைவிட்டாரா? யோபை கைவிட்டாரா? பிசாசை அனுமதித்தார். அவனுடைய வாழ்க்கை பிசாசை அனுமதித்தார். ஆனா அவர் கைவிடலை. அவரோடு தான் கூட கர்த்தர் அவனோடு கூட எனக்கு எல்லாம் செய்தது எல்லாமே அவர்தான் என்கிறதை சொல்லுவான். 42:2 யோபு 42:2 என்னது? சகலமும் செய்ய எனக்கு வல்லவர். இவன் கர்த்தரை விட்டு விலகினதாக பார்க்கிறோமா? இல்லை, கர்த்தரை விட்டு இவனும் விலகவில்லை. 23ஆம் அதிகாரத்துல யோபு 23ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிக்கிறோம். யோபு 23ஆம் அதிகாரம் 12-13வது வசனம். அவருடைய உதடுகளின் கற்பனையை விட்டு என்ன செய்யல? பின்வாங்கவில்லை. அவர் வாயின் வார்த்தையை வேண்டிய ஆதாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டே அவரோ என்றால் ஒரே வல்லவராய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் என்ன செய்தார்? செய்தார். யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாமே நடந்தது. ஆனா கைவிட்டாரா? ஒரு நாளும் அவரை கைவிடவே இல்லை. ஆனா நம்முடைய பார்க்கும் பொழுது பார்வையிலே, மனிதனுடைய பார்வையில, நம்முடைய கண்ணோட்டத்துல அவர் என்ன செய்ய விலகிறது போல என்ன செய்ய தெரிந்தது. ஆனா ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் விலக மாட்டார். அவர் நம்மளோட கூட இருக்கிறார், நம்மளோடு கூட பிரயாணப்படுகிறவர், நம்மளோடு எப்பொழுதுமே இருக்கிறவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஆமென். அதனால் ஒரு காரியத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? அழைத்தவனை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நீங்களும் நானும்
தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவ கிருபையினால் அழைக்கப்பட்டவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்டவர்கள், தாயின் கருவி உருவாவதற்கு முன்பதாகவே நம்மளை அழைத்தார், நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர், நம்மளை பரிசுத்தத்திற்காக அழைத்தவர், நாம் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்கிறது. நம்மை அழைத்தவர்களை ஒரு நாள் ஒரு பொழுதும் அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். யாரை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தப்படுத்துவதற்குரிய நோக்கம் என்ன? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது பரிசுத்தவான்களை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? யாரை தேடுவார்கள்? தேவனை பரிசுத்தப்படுத்தின தேவனை தேடுவார்கள். அவரை தேடும் பொழுது தேடினவர்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அந்த கைவிடாத தேவன் நம்மளோடு கூட என்ன செய்யப்படுகிறார், இருக்கிறார். ஒரு காரியத்தை இதனால நன்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் கைவிடப்பட்டதாக சரித்திரத்துல வேதத்துல நாம் பார்த்ததே இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான, பரிசுத்தவான, அழைத்தவன, தேவனை தேடினவன கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் நம்மளோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சொல்லிப்போம். ஆண்டவரே, என்னை கைவிடாதவர் நீர் ஆண்டவரே, என்னை விட்டு விலகாதவர் நீர் ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, நீர் அழைத்திருக்கிறதினாலே என்னை கைவிட மாட்டீர், என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறதுனாலே நீர் கைவிட மாட்டீர், என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறதினாலே நீர் என்னை கைவிட மாட்டீர், நான் உம்மை தேடுகிறதினாலே என்னை நீர் கைவிட மாட்டீர். அவர் கைவிடாத தேவன் நம்மளோடு கூட இருக்க தேவ கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கும்படியாக உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொள்வோம்.